குட் மார்னிங். நான் உங்கள் திரைப்பட சின்னத்திரை நடிகர் முத்தையா அன்புதுரை பேசுகிறேங்க. வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது என்னென்னா, பதறாத காரியம் சிதறாது. நம்ம முன்னோர்கள் சொன்னது தாங்க. எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள். எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் பதறாதீங்க. அதை பெஸ்ட்டாக பண்ணணும், சிறப்பாக பண்ணணும், நம்மளை விட யாருமே பெருசாக பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி நினச்சி பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துங்க. ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இயல்பாக ஒரு காரியத்தை அணுகி அந்த காரியத்தை இயல்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வருங்க. அதை முன்னாடியே நீங்கள் அதை நினச்சி பதட்டப்படக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை ரொம்ப இயல்பாக சாதாரணமாக செய்யுங்க. பதட்டம் அப்படி உங்களுக்கு வருது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப எளிமையான பயிற்சிகள்லாம் நிறையா இருக்குங்க. இப்போ விபாசனான்ட்டு ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. அது புத்தர் கண்டுபிடிச்சது. அது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சிங்க. அது ஞானம் அடைவதற்கான ஒரு பயிற்சி தான் அது. ஆனால் உங்களுக்கு சாதாரண வாழ்க்கையில் வாழக்கூடியவங்களுக்கும் அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குங்க மூச்சு விடுறதுல. என்ன அப்படின்னா, இன்ஹேல், எக்ஸிட். மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்குங்களா, வருதுல்ல. அது என்ன பண்ணுன்னா, மூச்சை அப்படியே உள்ளே இழுக்கும்போது அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நின்றும். அதை கவனிங்க. ஃபஸ்ட்டு இழுக்கிறது ஒரு ஸ்டேஜுங்க. ரெண்டாவது அந்த மூச்சு நிற்கும் பாருங்கள், அந்த இடத்த கவனிக்கணும் நீங்கள். அது ரொம்ப முக்கியமான இடம் அது. அதுக்கப்புறம் அப்படியே மூச்சு அப்படியே எக்ஸிட் பண்ணுங்கள். எக்ஸிட் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டில் மூச்சு நிற்கும். அந்த இடத்த கவனிங்க. மறுபடியும் இன்ஹேல், எக்ஸிட். டெய்லி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னா மைண்டு ரொம்ப ஃப்ரீயாகிடுங்க. பதட்டமே இருக்காது. எந்த காரியத்தையுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க. டேக் இட் ஈஸி பாலிசி ரொம்ப அற்புதமான ஒரு பாலிசி. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு மனோபாவத்தை இந்த டேக் இட் ஈஸி உருவாக்குங்க. ஸோ வாழ்க்கையில் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. தொடர்ந்து பயணிச்சுட்டே இருங்க. இந்த வாழ்க்கை கொண்டாட்டம் மிகுந்ததுங்க. வணக்கம்.